எத்தனையோ இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய பெரியவர்கள் தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வேதனை! அல்லாஹ் கொடுத்த நியமத்து தானே ஒவ்வொன்றும், அல்லாஹ் கொடுத்த நியமத்து தானே. அந்த நியமத்தை குறித்து அல்லாஹ் கேட்பானே, அந்த அச்சம் இல்லாமல் இருக்கிறது. நம்ம எத்தனை பேர் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? புகைப்பிடிப்பது என்பது உடல்நலத்திற்கு கேடு என்று நமக்கு தெரிந்தும் கூட, அது ஸ்லோ பாய்சன் என்று தெரிந்தும் கூட, அது தற்கொலைக்கு சமம் என்று தெரிந்தும் கூட உடல் ஆரோக்கியத்தை இழக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுகிறோமா இல்லையா? நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்டால், அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ் கேட்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இபாதத்துடைய விஷயங்களில் தொழுகையை குறித்து அல்லாஹ் முதலில் விசாரிப்பதை போல அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களில் உங்களுக்கு கொடுத்த அந்த உடல் உறுப்புகளை பற்றி அல்லாஹ் மறுமையில் பேசுவான். அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு கொடுத்திருந்தேன், எப்படி பயன்படுத்தினேன்? நல்லா தானே உன்னை படைச்சேன், ஏன் நீ நாசமாக்கி கொண்டாய்? அல்லாஹ் கேட்பான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கின்ற பொழுது அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.